தேங்க்யூ லார்ட். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல சந்தோஷமான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய பாதபடியில் மரியாதை போல ஆண்டவரை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி உம்முடைய வசனத்தினால் பலப்படும்படி உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்து கருகலான விஷயங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மகிமையையும் கனத்தையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரைகளை வச்சு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஸோ இன்றைக்கி நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு யார் மணவாட்டி? ஹூ இஸ் த பிரைட்? பார்ட் 4, 4வது பாகம். ஆமென். அடுத்த வாரம் 5வது பாகம். எப்படி ஆகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது நீங்களும் நானும் மணவாட்டியாக அவர் என்ன செய்யணும்? சந்திக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி சந்திக்கணும்? ஏன்னா இந்த 4 வாரங்களில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன? எல்லாரும் அவருடைய மணவாட்டியாக அவர் பக்கத்தில் உட்கார முடியாது. திருமணம்னு வந்தால் ஒரு மணவாட்டி தான் இருக்க முடியும். நிறைய கெஸ்ட் இருப்பாங்க. தங்களை ஆயத்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, மணவாளன் இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நிறைய பேர் என்னவா இருக்க போகிறாங்க? கெஸ்ட்டாக தான் இருக்க போகிறாங்களே ஒழிய எப்படி இருக்க போகிறதில்ல? மணவாட்டியாக இருக்க போகிறதில்ல. ஸோ கடந்த சில நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்று, அவள் மணவாட்டியாய் ஆண்டவர் பக்கத்தில் அமர வேண்டும் என்றால் அவருடைய விளக்கில் என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடப்பதினால் நமக்குள் பெருகுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், கேரக்டர். ஆமென். இதுதான் எண்ணெய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், அபிஷேகத்தில் நிறைஞ்சு மேலே இங்கேயும் குதிக்கலாம். அது உங்களை மணவாட்டி ஆக்க போகிறதில்ல. உங்களுடைய கேரக்டரில் மாற்றம் இருக்குதா? உங்களுடைய குணாதிசயங்களில் சேஞ்ச் இருக்கா? அன்பில் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? ஆவியினுடைய கனிகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகி இருக்கிறதா? இதுதான் உங்களை மணவாட்டியாக என்ன செய்ய போகிறது? அவர் பக்கத்தில் அமரப்போகிறது. கடந்த வாரத்தில் யார் மணவாட்டி, மணவாட்டியுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம். ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து மிக அருமையான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ரெபேக்காள் அந்த நீரூற்றண்டையில் அல்லது அந்த கிணற்றண்டையில் அந்த துறவில் தண்ணீர் மொண்டு எலியேசருக்கு மாத்திரமல்ல, எலியேசர் கொண்டு வந்த எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிற அளவுக்கு அந்த துறவோடு அவளுக்கு என்ன இருந்தது? நெருங்கிய உறவு இருந்தது. she was a frequent visitor to the well. அந்த கிணற்றுக்கு அடிக்கடி என்ன செய்கிறவ? அவ போய் தண்ணீரை மொண்டு வரக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தை. யார் வசனத்தோட கர்த்தருடைய வார்த்தையோட பழகி போயிருக்கிறாங்களோ, யார் வசனத்தை நேசிக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, யாருக்கு கர்த்தருடைய வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெறுகிற கிருபை இருக்கும். சும்மா பைபிள் படிக்கிறது இல்லை, ஏதோ வாக்கு தத்துவங்களை எடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறது அல்ல. வேத வசனத்தை ஓப்பன் பண்ணும் பொழுது மணவாளனை குறித்ததான ரகசியங்களே ஆமென் யாருக்கு வசனம் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் மணவாட்டி. கவனிக்கிறீங்களா? அப்போ இப்போவே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் மணவாட்டியாக இருக்க போகிறோம்? எத்தனை பேர்? என்ன கெஸ்ட்டாக மணவாட்டியா? கெஸ்ட்டாக இருக்க போகிறோன்றது இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்க. ஏன் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாருன்னா, உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? வளர்த்தி கொள்ளுங்க. உங்களுடைய கேரக்டர்ஸில் மாற்றம் இருக்கணும், உங்களுடைய குணாதிசயங்களில் மாற்றம் இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்ஃபேக்ட் வசனத்தை நான் கற்றுக் கொடுக்கறதுனால இல்லை, நீங்களே ஆமென் கற்றுக்கொள்கிறதுல வளரும்படி மணவாளன் உங்ககிட்ட என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட கூட சேர்ந்து ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ரைட்? ஆமென். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். மணவாட்டின்னு என்ன டக்குன்னு எடுத்துகிட்டு இருந்துருக்கணும். இன்னும் தேடிட்டு இருக்கிறவங்க கெஸ்ட்டு தான். ஆமாம், நான் பார்த்துட்டேன். ஓகே, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, சத்தமா வாசிப்போமா? ஹோசாயா chapter 2 verse 16. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். மறுபடியும் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று. அது என்ன பாகாலி? பாகாலினா மை மாஸ்டர், என் எஜமானன் அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, பாகாலின்னு என்ன அர்த்தம்? சத்தமாக தான் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? மை மாஸ்டர். இது எபிரேய மொழியில. இனிமேலும் நீ என்ன எஜமானி, எஜமானன், பாகாலி என்று சொல்லாம நீ என்னன்னு சொல்லுவ? என்ன ஈஷி என்று சொல்வாய். ஈஷி என்றால் என்ன? மை ஹஸ்பண்ட். எல்லாம் சொல்லுங்க, என்னது? என்ன மணவாளன், என் புருஷன் நீ சொல்லுவேன்றார் ஆண்டவர். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஆண்டவருக்கு என்ன ஏக்கமா? நீங்க அவரை எஜமானனே பாடுறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. நல்லதான். அவரை எஜமானனா நம்ம அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. உண்மை. ஒரு பட்சத்தில் அவர் நம்முடைய எஜமானன், நாம் அவருடைய வேலைக்காரர்கள், அவருக்காக பணிவிடை செய்கிறவர்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை, இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஏக்கம் என்ன? நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிருப்பீங்களே, என்ன வேலைக்காரியாவை கல்யாணம் முடிச்சு வந்தீங்க? கேட்டிங்களா? யாராவது லேடிஸ் கேட்டுக்கலையா? உங்கள் வீட்டுக்கார்ட்ட வேலை செய்கிறதுக்குன்னே என்ன அம்மி அரைக்கவும் துணி துவைக்கவும் அம்மே நான் என்ன வாஷிங் மிஷினா? வேலை செய்கிறதுக்காக வேணா கட்டிட்டு வந்தீங்கன்னு நம்ம கேட்போம்ல. நம்ம ஆண்டவர் அவருக்கு வேலை செய்வதற்காக நம்மளை ரட்சிக்கல. God did not save us to serve him. Of course அவருக்கு பணிவிடை செய்வது வேற, அவருக்கு ஊழியம் செய்வது வேற. அது நாம் அவரை நேசிக்கிறதுனால அவைகளை செய்கிறோம். ஆனால் அவருக்கு பணிவிடை செய்வதற்காகவே தேவன் நம்மளை ரட்சிக்கல. அவருடைய மனவாட்டியாக இருக்கும்படி நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக ரட்சித்தாரு? To be his bride. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எங்கம்மா நீ என்ன எஜமான் என்று அழைக்காத. என்னென்ன நாழ? என் கணவன், என்னுடைய புருஷன், என்னுடைய ஹஸ்பண்ட், என்ன ஈஸி அப்படின்னு என்ன செய்ய கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். காரணம் என்னன்னா, நம்மில் அநேகருக்கு நம்முடைய ஆண்டவரை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, பேங்க் மேனேஜர் மாதிரி தெரியுது. எப்படி தெரியுது? ஆமாம், ஜோம் பண்ணா லோன் கொடுப்பார் ஆண்டவர். சிலருக்கு நம்முடைய ஆண்டவரை சிவில் இன்ஜினியராக தெரியுது. என்னன்னா, சர்ச்சுக்கு போனால் என்ன கட்டி கொடுப்பார் ஆண்டவர்? வீடு கட்டி கொடுப்பார். அதுக்காக தான் நிறைய பேர் சர்ச்சுக்கே வர்றாங்க. நான் உங்களை சொல்லலை. சிலருக்கு ஆண்டவரை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுது. சொல்லுங்க நீங்களே, என்னென்ன சுகத்துக்காக மாத்திரம் சர்ச்சுக்கு வருது, ஏதாவது ஒரு நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தேடி வருகிறவர்களுக்கு நான் எஜமானா இருப்பேன். ஆனால் நான் வேணும், ஆண்டவர் வேணும்னு என்னை தேடி வர்றவர்களுக்கு நான் ஈஸியாக மணவாளனாக இருப்பேன்றார் ஆண்டவர். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதுக்காக வர்றீங்க? that it is self determines. நாம் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம், என்னவாக பார்க்கிறோம் என்பது. நீங்கள் மணவாட்டியாக இருக்க போகிறீங்களா, வேலைக்காரங்களா அவருடைய ராஜ்யத்தில் இருக்க போகிறீர்களா என்பது என்ன செய்து முடிவு செய்து. நிச்சயமாக நான் பேசும்போது யாருக்கோ பாஸ்டர் பேசி கொண்டிருக்கிறார்ன்றது இல்லை, உங்கள் கூட தான் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்னன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ நோ இட் நன்றாக தெரியுது. கடந்த 8 மாதங்கள் இந்த கொரோனா நிமித்தமாய் திருச்சபை அடைக்கப்பட்டது நிமித்தமாய் தேவனை விட்டு தூரமாக போன, பின்வாங்கி போன விசுவாசிகள் ஏராளம். ஆமென். சம்டைம்ஸ் இந்த இடத்துல நின்று ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உங்களை ஆராதனைக்குள்ள வழிநடத்துவதற்காக வர்ஷிப் நடத்துகிறவங்க படுற பாட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நிறைய பேருடைய லைஃப்பில் உங்களுக்கு தேவனுக்கு இடையில் இருக்க கேப் என்ன ஆயிடுச்சு, அதிகமாக போயிடுச்சு. நம்முடைய திருச்சபையாகலும் பரவாயில்ல, 100% 2 சர்வீஸ்லையும் ஜனங்கள் வந்து விடுகிறார்கள். எங்களுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. 2வது சர்வீஸில் கூட இட்ஸ் பேக்ட், எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்னவா இருக்குது, கொஞ்சம் மனதுக்கு நிம்மதி. ஆனால் அநேக பாஸ்டர்ஸ் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஜனங்களாம் வர்றதே இல்லை. கொரோனாவுக்கு பயந்தெல்லாம் வராமல் இல்லை,
கொரோனாவுக்கு பயந்து கடைவீதிக்கு போகாமல் இருக்காங்களா? விசுவாசிகள் கொரோனாவுக்கு பயந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்களா? எல்லாம் போகிறாங்க. ஆனால் எங்கே வர்றதில்ல? தேவனுடைய சமூகத்துக்கு வரல. காரணம் என்னன்னா, இதை சாதகமாக பயன்படுத்தி பிசாசு என்ன செஞ்சிட்டான்? அநேகரை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமைக்கு ஆக்கிவிட்டான் என்பதை நன்றாக தெரிகிறது. காரணம், இவர்கள்லாம் தேவனை என்ன நோக்கத்தோடு தேடுறாங்கன்னா, பாகாலி தேவைக்காக, எஜமானனா என் தேவைகளை சந்திக்கிறவரா அவரை பார்க்குறாங்களே ஒழிய, நான் அவருடைய மணவாட்டி, அவர் என்னுடைய மணவாளன் மணவாளன் அப்படின்ற ரீதியில் ஆண்டவரை இன்னைக்கு பார்க்க நம்ம தவறிட்டோம். தேவனுக்கும் நமக்குள்ள உறவு வேற விதத்தில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய செய்திகளும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களும், ஆமென், இன்னைக்கு ஆன்லைனில் கேட்குற செய்திகள் கூட நம்மளை எப்படி தான் நம்மளை வழி நடத்துதுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரிகள், நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்கள் கணவர் சம்பாரித்து கொடுத்தாலும் சரி கொடுக்கலானாலும் சரி, நீங்கள் உங்கள் கணவர் என்ன செய்கிறீங்க? நேசிக்கிறீங்க, அப்படி தானே? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன சிஸ்டர் ஆமென் இல்லையா? நீங்கள் எதுக்கு ஆமென் சொல்கிறீங்க எனக்கு புரியல. இப்போ நீங்கள் வேற பாஸ்டர், இதை நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க நீ ஆமென் சொன்னல. ஆமென். ஆனால் உண்மை என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அன்கண்டிஷனலி உங்களுடைய கணவரை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நேசிக்கிறீங்களே. நமக்காக எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, அவளை உண்மையாக அவரை நேசிக்கிறவ தான் மணவாட்டியாக இருக்க போகிறான். மற்றவங்கெல்லாம் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு கூட்டம், ஆமென், எந்த பிரதிபலனையும் அவரிடத்தில் எதிர்பாராம, எனக்கு அவர் தான் வேணும். யார் தான் வேணும்? அவர் தான் வேணும் என்று அவரை மட்டுமே பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு கூட்டம் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஏதாவது தேவைகளுக்காகவே அவர் பின்பற்றின கூட்டமெல்லாம் என்னவா இருக்கும்? சர்வெண்ட்டாக இருப்பாங்க கல்யாணத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இன்னைக்கு பெரிய மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் மார்னிங் சர்வீஸ்லையும் என்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியல. இப்போவும் நான் ஷார்ட்டாக தான் நான் கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக இருக்கா? ரைட். ஆமென். எகெயின் நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சர்வெண்ட்டையும் பிரைடையும் குறித்து, ஆர் வி கோயிங் டு பி அ சர்வெண்ட் ஆர் வி கோயிங் டு பி பிரைடுன்ற அந்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீக் நான் பேச போகிறேன். பட் இன்னைக்கு திருவிருந்து ஆண்டுடைய பந்திக்கு நம்ம கடந்து செல்றதுனால, இந்த பந்தியை வைத்து சில விஷயங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இப்போ கர்த்தருடைய பந்தி நம்முடைய சபையில் மாதத்தினுடைய ஒவ்வொரு முதல் வாரங்களும் நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி கர்த்தருடைய பந்தியை நாம் என்ன செய்கிறோம்? கலந்து கொள்கிறோம். ஆண்டுடைய சரீரத்தையும் ஆண்டுடைய இரத்தத்தையும் நம்ம நினைவு கூறுகிறோம் இல்லையா? ஆண்டுடைய பாடு மரணங்களை நம்ம என்ன செய்கிறோம்? எண்ணி பார்க்கிறோம். ஆனால் இதுக்கும் திருமணத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு நடைபெற போகிற அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு என்ன இருக்கு? நிறைய தொடர்பு இருக்கிறது என்பதை இன்னைக்கு நான் காமிச்சு கொடுக்க போறேன். ஏன்னா நம்முடைய பைபிள், நம்முடைய புக், ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த கர்த்தருடைய வேதமே இட்ஸ் a marriage document. Bible, it starts with the marriage and ends with the marriage. நம்ம பைபிள் எதில் தான் ஆரம்பிக்குது? திருமணத்தில் தான் ஆரம்பிச்சு. தெரியுமா அது உங்களுக்கு? ஆமாம். சரி, ஓகே, நீங்கள் அமைதியாகவே இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு பிரசங்கிட்டு இருப்பேன். நம்முடைய பைபிள் எதில் ஆரம்பிக்குது? திருமணத்தில் ஆரம்பிச்சு திருமணத்தில் தான் முடியுது. எங்கே படித்தாலும், அதாவது ஒரு மணவாட்டி என்கிற கண்ணோட்டத்தோட பைபிள், நீங்கள் என்ன கண்ணோட்டத்தோட பைபிள் படிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த சில நாட்களாக ஆஸ் அ பிரைடா, அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி என்கிற அந்த ரீதியில் கர்த்தருடைய வசனத்தை நான் படிக்க படிக்க படிக்க, ஆமீன், எங்கே தொட்டாலும் எங்கே பார்த்தாலும் என் ஆண்டவர் எனக்கு எப்படி தான் தெரிகிறாரு? மணவாளனாகவே தெரிகிறாரு. நான் அவருக்கு மணவாட்டியாகவே தெரிகிறேன். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, அப்போது நாம் இதை தெளிவாக பார்க்கணும்னா, அடிப்படையாக ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறதில்ல, அடிப்படையாக ஜூயிஷ் மேரேஜ், ஒரு யூத திருமணம் எப்படி நடக்கும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னன்றதை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 12 ஸ்டெப்ஸ் டு ஜூயிஷ் வெட்டிங், யூத திருமணத்தில் இருக்கக்கூடிய 12 ஸ்டெப்ஸை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். பட் இன்னைக்கு அப்சல்யூட்லி நான் பேச போகிற எல்லாமே
புதுசாக இருக்க போது நீங்கள் கவனமாக கேட்க போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். ரைட். ஒரு யூத திருமணம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நிச்சயத்தில் ஆரம்பிக்கும். எங்கள் கல்யாணம் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு பாஸ்டர், இல்லையா? எதில் தான் ஆரம்பிப்பாங்க? ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் என்கேஜ்மெண்ட். அதை வந்து ஹீப்ரூவில் கிடூஷின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க என்னது? கிடூஷின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கறது இட்ஸ் அ கிடூஷின் மீல். நிச்சயத்தில் ஆமென் ஆயத்தம் பண்ணப்படுகிற அல்லது நிச்சயத்துக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு மீல், ஒரு நல்ல உணவு. மணவாளன் என்ன செய்வார்னா, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? என்ன பாருங்க, மணவாளன் தன்னுடைய தகப்பனை அழைச்சிட்டு எங்கே போவாங்க? பெண் பார்ப்பதற்காக மணவாட்டியினுடைய வீட்டுக்கு போவாங்க. எப்படி? எலியேசர் அவர் என்ன செய்கிறாரு? ரெபேக்காலை சந்திப்பதற்காக ரெபேக்கால் வீட்டுக்கு போனாங்க. இப்போ மணவாட்டி வீட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க? நல்ல ஃபுட்டு டேபிளில் என்ன செஞ்சுருப்பாங்க? ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த வேலை நடக்கும். எது? நிச்சயத்தை குறித்த காரியங்கள்லாம். நம்ம கலாச்சாரத்தில் வேறு. நாம் போவோம், பொண்ணு வந்து என்ன கொண்டு வரும்? ஜூஸோ அல்லது டீயோ கொண்டு வரும். அப்போது நாம் பிடிச்சிருந்தா என்ன செய்வோம்? அந்த டீ காஃபியை நம்ம சாப்பிடுவோம். பிடிக்கலன்னா தொடவே மாட்டோம், உருன்னே உட்காந்துட்டு இருப்போம். பொண்ணு வீட்டுக்காரங்க பதம் அடிச்சுக்குவீங்க, குடித்தா பரவாயில்லைங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாங்க, நீங்கள் குடிங்கன்னாலும் சில ஆட்கள் நம்ம கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே இந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றுறதுல நம்பர் 1 அப்படி உருன்னே உட்காந்துருப்பாங்க. நாமெல்லாம் அப்படி கிடையாது. முதல்ல சாப்பிடுவோம். டீ குடித்தா தானே மணமகளுக்கு டீ போட தெரியுமா? முதல்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்செடுத்தா பிடிக்காதுன்றதே நம்ம சொல்கிறது. ஆனால் பிப்ளிக்கலி இந்த கவனன்ட் மீல் என்னன்னா அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆமென். உட்காந்து இங்கேருந்து தான் அது என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக நம்மை நிச்சயிக்கும்படி அவர் ப்ரிப்பேர் பண்ண கவனன்ட் மீல் தான் இது. இங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஆண்டவர் மரிப்பதற்கு முந்தின நாள் ஆமென் தன்னுடைய சீஷர்கள் ஆண்டவர் அழைத்து எங்கே கூட்டு போறாருன்னா மேல் வீட்டரை கூட்டு போறார். போய் என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்க. பஸ்காவுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க. ஆமென். அந்த பஸ்கான்னு பார்க்காம மணவாட்டியை நான் எதை பார்க்குறேன்? கிட்டுஷின் மீலா அதை நான் பார்க்குறேன். நிச்சயத்திற்கான உணவை நான் பார்க்குறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொண்டு வந்து தன்னுடைய சீஷர்களை உட்கார வைக்கிறார். ஏன்னா அவர் தான், அவங்க தானே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் மணவாட்டி, இல்லையா? ரைட். ஆண்டவர் கொண்டு வந்து அவங்களை என்ன செய்கிறார்? உட்கார வைக்கிறார். ஸோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த பந்தியை நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன நினச்சி பார்க்க போகிறீங்க தெரியுமா? ஆண்டவரே, இதன் மூலமாக என்னோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக, என்னை உன்னுடைய மணவாட்டியாக உன்னுடைய மணவாட்டியாக ஏற்றுக்கொள்வதற்காக நீர் சிலுவையில் ஆயத்தம் பண்ணின பந்தி அது. எங்க ஆயத்தம் பண்ண பந்தி? சத்தமா சொல்லுங்க, எங்க ஆயத்தம் பண்ண பந்தி? இன்னும் சத்தமா சொல்லுங்க, எங்க ஆயத்தம் பண்ண பந்தி? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏதோ ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நினச்சி அழுது கண்ணீர் விட்டு ஆமென் ஆண்டவரே இதை புசிச்சா எனக்கு சுகம் கிடைக்குன்றதுக்காக போகலை. இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நான் புசிக்கும் போது ஆண்டவரே என்னை நிச்சயிக்கும்படி நீர் முதல் உம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக, உம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்கு முன்பதாக என்னை உம்முடைய மணவாட்டியா என்கேஜ் பண்ணுவதற்காக நீர் ஆயத்தம் பண்ணின பந்தின்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்துறையில் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்பர் 1. ஸோ முதல்ல பெண்ணை பார்க்கும் பொழுது முதல்ல என்ன ஆயத்தம் பண்ணப்படும்? விருந்து, பந்தி ஆயத்தம் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்னா, மணவாளன் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கொண்டு வருவார். எல்லாம் சொன்ன என்ன கொண்டு வர? ஒரு பெரிய பத்திர பேப்பர்னு வைங்களேன், பெரிய புக்கை கொண்டு வருவார். கொண்டு வந்து நீங்கள் பிக்சரில் பார்க்குறாங்க, மணவாட்டி கையில் என்ன செய்கிறார்? அதை கொடுப்பார். எல்லாருக்கும் தெரியாது என்னன்னு. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம், அது பேர் என்னது? கெட்டுபா. சத்தமாக சொல்லுங்க, என்னது? கெட்டுபா. உடனே இன்னும் நிச்சயிக்கப்படலை, பந்தியில் உட்காந்துருக்காங்க. உடனே மணவாளன் என்ன செய்கிறார்? அந்த கெத்துபாவை யார் கையில் கொடுக்குறார்? மணவாட்டி கிட்ட கொடுத்து, திஸ் இஸ் மை டீட்டெயில், இதுதான் என்னுடைய டீட்டெயில். இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மன் மணவாளனையோ அல்லது மணவாட்டியோ நிச்சயிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய இன்டர்வியூ பண்ணுவோம் தெரியுமா? நம்ம என்ன செய்வோம்? இன்டர்வியூ பண்ணி என்ன வேலை பார்க்குறீங்க, சொந்த வீடு இருக்கா, வாசல் இருக்கா, இல்லையா? அம்மன் இன்டர்வியூ பண்ணுவோம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. மணவாளனே தன்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை என்ன செஞ்சிருவாரு? கெட்டுபால எழுதி கொண்டு வந்து, திஸ் இஸ் மீ. ஆமென். நம்ம ஊரில் மணவாளன் சொன்னால் நான் யூத் லீடர்னு சொன்னா, நம்ம யூத் லீடர் சொல்லலை. என்ன செய்ய நம்ம ஆட்கள் ஆமென் எப்படி ஆகிலும் ஒரு கல்யாணம் ஆகணுன்றதுனால உடனே சொல்லுவோம், பசங்கன்னா யூத் லீடர், பொண்ணுங்கன்னா சண்டே கிளாஸ் டீச்சர். அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க.
கொயரில் பாடுவாங்க. இங்கே பாடுமான்னு கேட்டால் எதையாவது சொல்லுவாங்க. 1000 பொய்யை சொல்லி 1000 பேருக்கு சொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணணும். அப்படி இல்லை. மணவாளன் தான் யார் என்பதை என்ன செஞ்சாரு? டீட்டெயிலாக எழுதி கொடுத்தார். திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் மீ, நான் தான் இது. எப்பா எத்தனை பேர் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? பசங்கள்லாம் ஏன்னா பசங்கள்லாம் காலை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு போயிட்டாங்க. என்னத்தை சொல்லி கல்யாணம் பண்ண எத்தனை பிரதர்ஸ் சொல்ல முடியும்? நான் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ண ஒரு பொய் கூட நான் சொல்லலை. ஈவன் சம்பளம் கூட அன்னைக்கு 2000 ரூபா தான் வாங்கினேன். நான் 20,000 ரூபான்னு என்ன செய்யலை. கவனிக்கிறீங்களா பிரதர் பிரசங்கத்தை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மணவாளன் இந்த கெத்துபால தான் யார் என்பதை, அம்மேன் உனக்கு அவர் செய்ய போகிற நன்மை என்ன, அம்மேன் அம்மேன் உன்னை எப்படி அவர் வச்சுக்க போறார், உனக்காக நான் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார், செய்ய போகிறார் என்பதை அப்படியே எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன். படிச்சு பார்த்துருக்கீங்களா அவர் என்ன செய்வார்னு? எங்க கெத்து போத்து காமிக்க பார்க்கலாம். படிச்சிருக்கீங்களா? உங்க மணவாளன் உங்களுக்கு எழுதி கொடுத்தது ஒரு முறையாவது முழுசா படிச்சு முடிச்சவங்க எத்தனை பேர் காமிக்க பார்க்கலாம் தூக்கி? ஒரு முறையாவது. ஒரு முறை கூட படிக்கலைன்னா நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு நாள் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய கெத்துபாவில் இட்ஸ் கண்டிஷனல். பல நேரம் நம்ம படிக்கிறதுல இதை உருப்படியாக படிக்காமல் பிரசங்கம் பண்ணுறவுடைய பிரசங்கத்தை கேட்டு இப்படித்தான் ஆண்டவர் நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு போய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே பாஸ்டர் எனக்கு சொல்லித்தரல. யாருக்கு சொல்லித்தரல? பாஸ்டர் எனக்கு சரியாக சொல்லித்தரல, அதனால இது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, நான் தான் உன் கையில், நான் யார் என்பதை என்ன செஞ்சேன், பர்சனல் நான் எழுதி கொடுத்தேன், நீ படிக்க உன் பாஸ்டர் என்ன செய்யாத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெளிப்பாடு காலையில் வரலையே. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது மணவாளன் மணவாட்டிக்கு என்ன கொடுக்குறாரு? கெத்து. தன்னை பற்றி எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் ஏமாற்ற முடியாது. இட்ஸ் a covenant. அவர் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. நாளைக்கு அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சொல்லிட்டு நான் அப்படி எண்ணத்தில் நான் என்ன செய்யலை, சொல்லலைன்னு நம்ம பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களை ஏமாத்துற மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, ஏமாத்தலை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்க. தன் யார், தன் என்ன செய்ய போகிறேன், நீ எப்படி நடக்கணும், எது எனக்கு பிரியமானது, எது எனக்கு பிரியமற்றது, எல்லாவற்றையும் எழுதி கர்த்தர் என்ன செஞ்சாரு? மணவாளன் மணவாட்டி கையில் கொடுக்கிறார். எங்கே வச்சு கொடுக்குறாரு? டேபிளில் வச்சு கொடுக்குறாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது மூணாவது கவனிங்க. கவனிக்கிறீங்களா? என்ன எழுதியிருக்குது? மொஹர். எல்லாம் சொல்லுங்க. என்னது மொஹர்? இது என்னன்னா, இங்கே பாருமா, நான் உன்னை விலை கொடுத்து வாங்க விரும்புகிறேன். எப்படி மாப்பிள்ளைய கவனிங்க, நான் உன்னை ஆண்டவர் விலை கொடுத்து நம்மளை வாங்கினார். பொண்ணு நம்மளை விலை கொடுத்து வாங்கக்கூடாது, நாம தான் என்ன செய்யணும், கொடுத்து. தட்ஸ் பிப்ளிக்கல். அதுதான் வசனம். அப்போ இந்த மாப்பிள்ளை என்ன செய்வார்னா, இப்போ நான் உங்களுக்கு மொஹர்னு ஒடிச்சு ஒரே ஒரு மோதிரத்தை மட்டும் தான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் an ancient Jewish ரிங். நல்லா இருக்குல்ல அது பார்க்க? ரைட். எத்தனை பொண்ணுங்களுக்கு ஆசை மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு ரிங் போட்டார் நல்லா இருக்கணும். எலியேசர் என்ன செஞ்சாரு? ஆமென். ஒரு பைபிளில் மூக்குத்தி போட்டாருன்னு இருக்கு. ஆமென் ஆமென். காதுகளில் என்னது கம்மல், கையில் வலையில் கொண்டு வந்த மொஹர் என்பது இட்ஸ் a price that should be paid by the bridegroom. மணவாளன் மணவாட்டிய என்ன செய்யறாருன்னா கொடுத்து வாங்குறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னா உங்களை கூட்டு போய் உட்கார வச்சு மாப்பிள்ளை வீட்டில் பேசி வாங்கியிருப்போமே. நான் பேசுவேன், எனக்கு 3 பெண் பிள்ளைங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் என் பிள்ளைங்களாம் வெரி காஸ்ட்லி, உங்களுக்கு தெரியுமா அது? ஆமென். விலை கொடுத்து வாங்கணும். யாக்கோபு ராகேலுக்கு அவன் பே பண்ண மொஹர் என்ன விட தெரியுமா? 14 வருஷம் மாமனாருடைய ஆட்டம் மேய்ச்சான். என்ன எப்படி போனா? வெறுங்கையா போனா. மாமனார் சொந்த வெறுங்கையா வந்த மாப்பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது. மாப்பிள்ளைன்னா என்ன எப்படி இருக்கணும்? என் பொண்ணை நீ கட்டிட்டு போகணும்னா கட்டிட்டு போகிறதுக்கு நீ என்ன செய்யணும்? தட்ஸ் பைபிள். உங்களுக்கு தெரியுமா வரதட்சணை வாங்குறது பாவம்னு?
ஆண்டவர் தன்னையே, தன் இரத்தத்தையே மணவாட்டிக்காக வரதட்சணையா கொடுத்து தான் நம்மளை வாங்கியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. ஆனா இன்னைக்கும் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் குறிப்பாய் மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க பாருங்க, 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் 20 பவுன் வரதட்சணை வாங்கின மாப்பிள்ளையில என்ன செய்ய போறீங்க? இப்போ எவ்வளோ பவுன் நீங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கினீங்களோ அவ்வளோ பவுன் உங்கள் பொண்ணுக்கு போட்டுருங்க ஆண்டவர் வர்றதுக்குள்ள. இல்லாட்டா நீங்கள் சர்வெண்ட் தான், எங்கே இருக்க முடியாது. சரி போகட்டும். ஆமென். ரைட். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது சவுலின் மகளாகிய மீகால திருமணம் செய்யணும்னா சவுல் என்ன கேட்டா தெரியுமா? எப்பா சும்மாலாம் என் மகளை கொடுக்க முடியாது, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோலை கொண்டு வான்னா. அப்படின்னா 100 நுனித்தோலை கொண்டு வரணும்னா 100 பேர் என்ன செய்யணும்? கொல்லணும். தட்ஸ் மோஹர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என் ஆண்டவரோ தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி. அப்போ இந்த மாப்பிள்ளை கெத்துவாவை கொடுத்ததுக்கப்புறம் மணவாட்டிக்கு என்ன கொடுக்க போகிறான்? பரிசை கொடுக்க போகிறான். இன்னும் அவன் ஆமான்லாம் சொல்லலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் மணவாட்டி என்ன சொல்லலை? சரின்னுலாம் சொல்ல. அவள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. அந்த ஆளை கல்யாணம் பண்ண உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. கெட்டுப்பாவை. ரைட், இவர் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காரா? ரைட், இவர் போட்டிருக்கிற முகர் நமக்கு போதுமா? இனி எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்போமான்னு உட்காந்து யோசித்து கொண்டிருப்பா. அடுத்தது இப்போ என்ன செய்வார்னா, மணவாளன் அங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிள் இருக்கக்கூடிய ஒரு கப்பை எடுத்து, அந்த கப்புக்கு பேர் கிடூஷ் கப். எல்லாம் சொல்லுங்க என்னது? அதில் வைனை நிறைச்சிருப்பாங்க, திராட்சை ரசத்தை நிறைச்சிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை எடுத்து யார் கையில் கொடுப்பான்? மணவாட்டி கையில் கொடுத்த உடனே மணவாட்டி மூஞ்ச திருப்பிச்சுன்னா திரும்ப போயிட்டே இருக்க வேண்டியதான் அவர். ஆனால் அந்த மணவாட்டி என்ன செய்கிறா? அவள் கையில் இருந்து அந்த கப்பை வாங்கி அந்த கப்பை அவ குடிக்கிறா, அவள் பருகிறார் என்று சொன்னால் அவள் என்ன சொல்லிட்டான்? ஓகே, இந்த பெட்ராத்தல் அல்லது இந்த என்கேஜ்மெண்ட், இந்த நிச்சயம் என்ன செய்யுது? இட் இஸ் சீல்டு. எல்லாம் சொல்லுங்க என்னது? சீல்டு. முத்தரிக்கப்படுதுன்னு அர்த்தம். எதனால முத்தரிக்கப்படுகிறது? பிகாஸ் ஆஃப் த கப் ஆஃப் கிடூஷ். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனிக்கிறீங்களா? காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் கப்பை எடுத்து என்ன செய்தார் தெரியுமா? இது நான் உங்களுக்காக சிந்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவருடைய சீஷர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்தையோ என்னுடைய இரத்தத்தையோ புசிக்காத பருகாத ஒருவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை? பங்கு இல்லை அப்படின்னு ஒன்று. அதை எடுத்து சீஷர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது, சீஷர்கள் அந்த கிடூஷ் கப்பை எடுத்து குடிக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் உம்முடைய மணவாட்டியை இருப்பதற்கு என்ன சொல்றோம்? எஸ் சொல்றோம். கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பந்தியில் கலந்து கொள்ளும் போது எஸ் சொல்றதுக்காக கலந்து கொள்ளல. எஸ் நம்ம சொன்னதை அன்னைக்கு திரும்ப நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் அன்னைக்கு எஸ் சொன்னோமே, சரின்னு சொன்னோமே, இன்னைக்கு அதில் உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா, அந்த மணவாட்டியை நான் பரிசுத்தமா என்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து மறுபடியும் ஒருவரை இன்னைக்கு நினைச்சு பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தி விளையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் விளையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த கப்பை குடிச்சிருக்கோம்? சும்மா எல்லாரும் குடிச்சிருக்கோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிச்சயிக்கப்பட்டு விட்டேன். சத்தமாக சொல்லுங்க, நான் நிச்சயிக்கப்பட்டு விட்டேன். ஐ ஆம் என்கேஜ்ட். அப்பா, மணவாளனுக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன செஞ்சுட்டா? கப்பை குடிச்சுட்டா. நீங்க போங்க, நாங்கள் ஃபோனில் ஒரு வாரம் 10 நாள் ஜெபம் பண்ணிட்டு சொல்றோம். என்ன பண்ணிட்டு சொல்றோமா? இந்த ஜெபம் பண்ணிட்டு சொல்றோன்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் உண்மையை ஜெபம் பண்றதில்லை. சும்மா அது டிஸ்கஷன் பண்றது. அப்பாவுக்கு பிடிச்சிருக்கா, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா, அண்ணன் தம்பிக்கு பிடிச்சிருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சும்மா நம்ம யோசிச்சுட்டு சொல்றதுக்காக. மணவாட்டிக்கு மணவாளன் யாருன்றது பார்த்த உடனே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, நீங்க அப்பா அண்ணே அப்ப நான் ஜெபிக்க வேண்டாமா? நீ இப்பவே ஜெபிக்க ஆரம்பி. உன் மணவாளன் வந்துட்டான், நீ வந்தா மணவாளன் உனக்கு தெரிஞ்சு போகும். ஹல்லேலூயா. ரெபெக்காள் மணவாளனே பார்க்கல. யாரை தான் பார்த்தா? எலியேசர் தான் பார்த்தா, வேலைக்காரனை தான் பார்த்தா. எப்படி ஓகே சொன்னா? She knows in her heart.
அப்படி இருதயத்தில் தெரியும் யார் என்னுடைய மணவாளன். தேவன் தமக்கு சித்தமானவைகளை மாத்திரம் என் வாழ்க்கையில. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் சொல்றேன். ஆமென். 20 வயசு ஆயிடுச்சா, ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஜெபிக்க ஆரம்பித்து விட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க, உங்களுடைய சித்தத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. உங்க வீடு தேடி வரக்கூடிய அந்த நபர் ஃபர்ஸ்ட் நபரா இருப்பார். ஹalleluya. பார்த்த உடனே யூ நோ இட், தட்ஸ் இட். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவர் கலரா இருக்கணும், அவர் உயரமா இருக்கணும், அவர் குட்டையா இருக்கணும், அவர் நெட்டையா இருக்கணும், அவர் அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு டிசிஷன் பண்ணீங்கன்னா, ப்ரே ப்ரே ஜெபம் பண்ணு, கெட் ரெடி, ஆயத்தமுள்ளவனார். பசங்களுக்கு நான் சொல்றேன், ஸ்டார்ட் ப்ரேயிங், ஸ்டார்ட் ப்ரேயிங். ஏற்ற காலம் வரும் பொழுது, மணவாளன் வந்த பொழுது உனக்கு தெரியும், திஸ் இஸ் த பிரைட் ஆர் திஸ் இஸ் த பிரைட் குரூப். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ வாங்குறா, அவ குடிக்கிறான், என்கேஜ்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் த சீல் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட். இந்த கப் கிதுஷன், இந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன? இட் இஸ் த சீல் ஆஃப் த கவனன்ட். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உங்களை தன்னுடைய மணவாட்டியாக முத்தரித்து விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் முத்தரிக்கப்பட்டு விட்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் முத்தரிக்கப்பட்டு விட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. அவ்வளோதான். ஒன்ஸ் ஆண்டவர் உங்களை என்கேஜ் பண்ணது பண்ணிட்டு அவர் எங்கே போயிடுவார்? அடுத்தது என்னன்னா, மணவாளன் கிளம்பி எங்கே போயிடுவார்னா, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு போயிடுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களுக்காக ரெடி பண்ணி இருக்கிற வீட்டில் வந்து உன்னை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய போறேன், உன்னை அழைச்சிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு மணவாளன் என்ன செய்யறாரு, போய் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போயிடுறாரு. இந்த மாதிரி நம்ம கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்? போயிடுறார். அவர் போய் குறைஞ்சது 10 மாதம் அல்லது 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். எதுக்காக? மணவாட்டிக்காக வீடு கட்டி, அந்த வீடு நிறையா சோஃபா, ஃப்ரிட்ஜு, டிவி, வாட் எவர், மைக்ரோவேவ், அவன், வேறு என்னம்மா, எதாவது ரிமோட்டில் கூட தண்ணி வருமா, வாட் எவர் இட் மைட் பி. இன்றைக்கி இருக்கிற மணவாட்டியெல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சிருவார். அங்கே அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் கிளம்பி போன உடனே கவனிங்க, மணவாட்டி என்ன செய்வார்னா, நேராக அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய மிக்வா தொட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்களின் சுத்திகரிப்பின் முறைமை அப்படின்னு ஒன்று இருக்குது, மிக்வான்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டிக்குள்ளே போய் அவன் என்ன செய்வா, மூழ்கி எழும்புவான். என்ன செய்வா? இந்த கப்பை குடிச்சவன் அவன் செய்கிற அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் ஐ எம் கனெக்டிங் வித் த வேர்ட் ஆஃப் காட். முதல்ல இருந்து ஆரம்பித்தோம், டேபிள்ல இருந்து ஆரம்பித்தோம். கெட்டுபா அவருடைய வார்த்தை, 3வது ஆமென் மொஹர் அவருடைய ரத்தம், 4வது கிட்டுஷ் கப், ஆமென் அவர் நமக்காக ஆமென் கொடுக்கிற அவருடைய ரத்தம். இப்போ 5வது என்னது, மிக்வா. அவன் நேராக போய் மிக்வா பண்ணுவான். இதெல்லாம் யூத திருமணத்தில் நடக்கக்கூடிய சடங்குகள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பைபிளை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, பைபிள் இருக்கிற சில சத்தியங்களை புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இந்த கலாச்சாரத்தை நம்ம படித்து அதனுடைய பின்னணியில் வசனங்களை இன்டர்பிரட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பைபிள். இப்போ உங்களுக்கு வேத புஸ்தகம் எப்படி வருது? லைவாக வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேருந்து பாஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, என் ஆண்டவர் நான் மணவாளனா பார்க்குறேன், பைபிளை படிக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஷி கோஸ் அண்ட் டூ த மிக்வா. அவன் என்ன செய்யற, மிக்வா பண்ணுறான். யூதர்கள் அந்த ஏன்ஷியன்ட் டேஸில் நிர்வாணமாக தான் மிக்வா பண்ணுவாங்க. அவன் என்ன செய்யறான்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இனிமேலும் நான் யாருக்கு சொந்தம், என் மணவாளனுக்கு சொந்தம் என்று சொல்லி நேர அப்பா அம்மா வீட்டுக்கு முழுக்கு போட்டுறா. என்னம்மா பைபிள் என்ன சொல்லுது? மணவாட்டியே, உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில. ஆமா, தொப்புள் கொடி உறவுக்கு என்ன செஞ்சிச்சு? கட். ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா? பாப்பா பார்க்குற என்னே அண்ணன் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நமக்கு யாராவது ஒரு ஆள் வேணும்ல. ஒரு ஆள் தப்பிச்சு போய் வெளியில் உட்காந்துக்கிடுச்சு. கவனிங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மிக்வா பண்ணும்போது என்ன சொல்றா, இனிமேலும் யாருக்கு சொந்தம், என்னைக்கு அவள் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாளோ,
என்னைக்கு அந்த கப்பை குடிக்கிறாளோ அன்னைக்கே திருமணத்தினுடைய 99% முடிஞ்சு போயிடுது. ஃபைனலாக நடக்கக்கூடியது ஒன்னே ஒன்று, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்சுமேஷன். திருமணமாகிற அந்த இரவு கணவனும் மனைவியும் இணைகிற அந்த ஒன்றை தவிர இவன் மிக்வா பண்ணும் பொழுது என்ன செஞ்சிருது? அப்சல்யூட்லி ஷி பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பிரைட்க்ரூம். முற்றிலுமாக ஆமென், மணவாளனுக்கு சொந்தமாய் நான் மாறிவிட்டேன், இனிமேல் யாருக்கு சொந்தம் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொந்தம் இல்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறா? மிக்வா பண்ணுறா. அதுதான் நீங்கள் எடுக்கிற ஞானஸ்தானம். உங்களுக்கு தெரியுமா? அது நீங்களும் நானும் எடுக்கிற ஞானஸ்தானத்தினுடைய ரூட் எது, வேறு எதுனா யூதர்கள் செய்கிற மிக்வா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் அந்த தொட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அவன் அடையாளப்படுத்துகிறார் என்னன்னு, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட ஆமென் உயிர் தெழுகிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐ ஆம் நியூ கிரியேஷன். ஹென்ஸ்ஃபோர்த் இந்த நாளிலிருந்து நான் யாருக்கு சொந்தம்? என் மணவாளனுக்கு சொந்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10 மாதம் கழிச்சு அல்லது ஆமென் 12 மாதம் கழிச்சு மணவாளன் கூட்டி கொண்டு போகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், அப்பா அம்மா கூட தான் இருக்கணும். ஆனால் யாருக்கு சொந்தம்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? மணவாளனுக்கு சொந்தம். மணவாளன் என்ன செய்வார் தெரியுமா? அடுத்தது இவர் போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிடுவார். என்ன கொடுத்துட்டு போவார்? நிச்சயத்துக்கு போகும்போது என்ன கொண்டு போனீங்க? ஒரு சீப் வாழைப்பழம், 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு, அவ்வளோதானே? ஸ்வீட்டு. பிப்ளிக்கலி நிச்சயத்துக்கு போனோம்னா என்னெல்லாம் கொண்டு போகணும் கேட்டீங்களா? மொஹர் கொண்டு போனோம், அடுத்தது கெட்டுவா கொண்டு போனோம். ஆமென். இவர் போகும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறோம். நீங்களும் நிச்சயத்துக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு ஆமென். நீ குளிச்சோன்னு நீ மிக்வா பண்ணோன்னு இது என்ன செய்? போட்டுக்கோ. போட்டுட்டு ட்ரெஸ் போடுறது மாத்திரமல்ல, நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து மணவாட்டி என்ன போட்டுக்கணும்னா வெயில் போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணும்? வெயில்னா தெரியுங்களா? நம்ம ஒரு கல்யாணத்தில் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒயிட்டாக ஒரு முக்காடு, அது அன்னைக்கு தான் போடுவாங்க. அதுவும் ஏற்கனவே யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள வாங்கி போடுவாங்க. எப்பா நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அது யார்? மாப்பிள்ளை விட்டு செலவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர். இஃப் யூ வாண்ட் டு பி பியூர்லி பிப்ளிக்கல், மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் செலவு அதிகம், பொண்ணு வீட்டுக்கு எல்லாமே வரவு தான். நல்ல வேலை ஆண்டவர், ஒரு வேளை இஸ்ரேலில் நாங்கள் ஆமென் ஆண்டவர் எங்களை வச்சுருந்தாருன்னா எங்களுக்கு எல்லாமே என்ன தான்? ஒரே வரவு தான். வில்சன் பிரதருங்க இல்லையா, அவருக்கு என்னை விட வரவு ஜாஸ்தி. ஆமென். கவனிங்க நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்ன செய்யறார்? ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். இனிமேல் நீ இதை தரித்துக்கொள்ளு, நான் திரும்ப வருகிற வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை நீ என்ன செய்யக்கூடாது. அவள் ஒரு நாள் போடுவா, அதை கலட்டுவா, அதை துவைப்பா, மறுபடியும் அதை போடுவா, கலட்டுவா, துவைப்பா, தினந்தோறும் இதான் வேலை. நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டாவ, எல்லாம் கட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துக்குவா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வெயிலில் போட்டுக்குவா. அவள் வெளியில் போகிறன்னா யாரோட முகத்தை பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால, இந்த திரையை போட்டிருக்கிறதுனால ஷீ இஸ் என்கேஜ், அவள் இயேசுவுக்கு சொந்தம். என்னைக்கு நீங்கள் மிக்வா பண்ணீங்களோ, என்னைக்கு அந்த கப்பை எடுத்து நீங்கள் குடிச்சிங்களோ, அன்னைக்கே இயேசு கிறிஸ்து தமக்கென்று உங்களை நிச்சயித்து விட்டார். நிச்சயித்தவர் நீதி என்கிற ஆடையை நமக்கு தரித்திருக்கிறார். ஒரு ஆமென் தான் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கொடுத்துட்டாரு? the robe of righteousness, நீதி என்கிற ஆடையை கொடுத்து ஆமென். இங்க பாரு, நான் வர்ற வரைக்கும் இதை நீ என்ன செஞ்சிடாத, கரை இல்லாம நீ வச்சுக்கணும், திரை இல்லாம வச்சுக்கணும், without spot and wrinkles. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் எப்படி? ஆமென். கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு உங்களை மணவாட்டியாக ஒப்பு கொடுப்பதற்கு, எப்படி கரையில்லாமல் திரையில்லாமல் பிழையில்லாமல் உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லுகிறானே. கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் மணவாட்டிகளாக இருந்தால் கர்த்தர் கொடுத்த ஆடையை பத்திரமா வச்சிருப்போம். எது? அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அதை காத்துக்கிருப்போம், அதை காத்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். எனக்கு ஆண்டவர் நிச்சயித்து விட்டார், என்ன ஆண்டவர் என்கேஜ் பண்ணிட்டார்ன்றதுக்காக நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை முறிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. அவர் முறிக்க தயாரா இல்லை. இன்ஃபேக்ட் செலவுன்னு வரும்போது அவருக்கு தான். அவர் கெத்துபாவை கொடுத்துருக்கிறாரு, வாக்கை கொடுத்துருக்கிறாரு, மொஹரை கொடுத்துருக்கிறாரு, ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுத்ததெல்லாம் அவர் தான்.
உடன்படிக்கையை முறித்து போடுவதற்காக இவளை கொடுக்கல, ஆனா நீங்க முறிக்க முடியும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் உடன்படிக்கை முறிப்பதற்காக, உங்களை பிடிக்கலன்றதுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்காக சிலுவையில் அவர் ஜீவனை கொடுக்கல. அப்படி அவருடைய உடன்படிக்கையை முறித்து விட்டு அவர் வேண்டாம் என்று போனா அது நீங்க தான் போவீங்களே ஒழிய அவர் ஒரு நாள் போக மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதற்கு அவரே மீற மாட்டார். கரங்களை உயர்த்தி சத்தமுறையில் சொல்லுங்க, யூ கேன் பிரேக் இட், யூ கேன் பிரேக் இட். எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், இது பிடிக்கல, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நம்முடைய உத்தமத்தில் நம்ம இன்னைக்கு உண்மையா இல்லை, உறுதியா இல்லை. பரிசுத்தத்தில் மனவாட்டியை போல நம்மளை என்ன செய்ய, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளல. இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள் மேல நம்ம நாட்டம் உள்ளவர்களா இருக்கிறோம். இன்னும் நம்முடைய வெண்வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது பாவத்தினால, உலக பிரகாரமான காரியங்கள்னால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மனவாட்டி? வஸ்திரத்தை காத்து கொள்ளுன்றார் ஆண்டவர். தன் மானம் காணப்படாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? எல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு? இந்த டேபிள் ஆரம்பிச்சது. இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ப்ராசஸ். நிறைய பேர் நினைச்சிட்டு ஞானஸ்நானத்துக்கு சர்ச்சில் மெம்பர் ஆனால் மனவாட்டி ஆயிடுறான். நோ வே, ஏமாந்துடாதீங்க, சான்ஸே கிடையாது. அதுக்கேற்ற வாழ்க்கை வாழலைன்னா அவருடைய மனவாட்டியா இருக்கிற வாய்ப்பே இல்லை, இல்லை. அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போவார், அவள் போட்டுக்குவா, அந்த வெயில போட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்குள்ள யாருடைய கண்களை மேலே என்ன செய்யாது பட. கவனிங்க, கூடவே இந்த பிக்சரை பாருங்க, ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? கூடவே மணவாளன் என்ன செய்வார்னா, அந்த மணவாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மணவாளனுடைய சார்பில் ஒரு நபரை விட்டுட்டு போயிடுவார். ஆக்சுவலாக மணவாளனுக்கு 2 தோழன் இருப்பாங்க. மணவாளனுக்கு எத்தனை தோழன்? அதில் ஒரு தோழன் மணவாளனோடு கூட இருப்பார், இன்னொரு தோழன் மணவாட்டிக்கு உதவி செய்வதற்காக விடப்படுவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன். நீ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நம்பி இல்லை, என்ன நம்பி வந்துட்ட, கையை பிடிச்சிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை தனியாக விட்டு போகிறேன்னு நினைக்கிறியா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில் சொல்லுங்க பார்க்கலாம். என்றென்றைக்கும்படி உன்னோடு கூட இருக்கும்படி யாரை வச்சு போகிறேன்? பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? ஏற்கனவே மணவாளன் மணவாட்டிக்கு மொஹரை கொடுத்துருப்பார். மொஹர்னா என்னன்னு தெரியும்? பரிசம். நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா பெண் எடுக்கணும்னா பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும்? அந்த ஊருக்கு கொடுக்கணும், ஊருக்கே கொடுக்கணும். இப்போ எங்கள் ஊர்களில் கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிராமத்தில் நீ பெண் எடுக்கணும்னா ஊர் சொல்லுவாங்க பாரு, எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வெளியில் போகுதுன்னா ஒரு 50,000 ரூபா ஊருக்கு கட்டும்பான். அவன் என்ன சொல்கிறத நீங்கள் கட்டினா தான் பொண்ணு கொடுப்பாங்க ஊரில். இங்கெல்லாம் அப்படி சிட்டியில் அப்படி தெரியாது, பரிசுத்தை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் அவர் கட்டிட்டாக்கும் நம்மளை என்ன செஞ்சார்? கட்டிக்கிட்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இது வேற, மட்டன். மட்டன் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டனை பற்றி பேசல, MATTAN மட்டன். இது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மணவாட்டி மணவாளன் வர்ற வரைக்கும் தினம் ஒரு சேலை உடுத்தணுமா இல்லையா? தினம் அலங்கரிச்சுக்கணும், பொண்ணுனால் அலங்கரிச்சுக்கணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு, அந்த கலை என்னாகும்? முகமெல்லாம் அப்படி கொஞ்சம் பளபளன்னு ஆக, கொஞ்சம் சதை வைக்க இல்லையா? என்ன தான் சொல்கிறீங்க? வாரத்துக்கு ஒரு தடவை நேச்சுரல்ஸ்க்கு போயிட்டு வரணும், மேக்கப் பண்ணணும், கொஞ்சம் செலவு அதிகமாகும் இல்லையா? சொல்லுங்களேன். ஸோ இந்த செலவெல்லாம் யார் ஏற்றுக்கணும்? மாப்பிள்ளை தான் ஏற்றுக்கணும், அப்பா அம்மா கிடையாது. ரைட்? ஸோ அவர் என்ன செய்வார்னா, விட்டுட்டு போறார்ல வேலைக்காரர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் பாருங்க. ஆமென். அவரிடத்துல மணவாட்டிக்கு தேவையான கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு நிலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் வர்ற வரைக்கும் அவ தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு அப்பப்போ என்னென்ன வேலாம் எடுத்து என்ன செய்ய கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படின்ன உடனே ஆவியானவர் என்ன செய்வார்னா கிஃப்டாக கொடுப்பார். யாருக்கு? மணவாட்டியை அழகுபடுத்துறது கிஃப்ட்ஸு. பிதாவாகிய தேவன் மாமனார், குமாரனாகிய கிறிஸ்து யாரு? மணவாளன். மணவாட்டிக்கு வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட கொடுத்து விடுவாங்க? பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் வேண்டுவது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவர் யாரா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்க கேட்குறீங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும், என்ன? உடனே மனவாட்டி என்ன சொல்வா அவர்கிட்ட? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் எல்லாம் வேணும், இன்னும் அழகுபடுத்துகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நகைகள்லாம் வேணும், பத்தலைன்னு உடனே ஆமென் மணவாளன் கொடுத்து போட்டால் தான் அந்த அம்மா போட்டிருக்கு. அப்படி இட்ஸ் அ ஜூயிஷ் பிரைட். அது இது முகத்தை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க உடல் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சி மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அவ்வளவு மட்டன், அவ்வளவு பரிசுகளை கொடுத்துருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வரங்கள்னா என்ன? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் வரங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாஸ்டர்ஸுக்கு, ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் இந்த வாரம் மார்னிங் டிவோஷன்ஸில் நான் வரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், வரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். ஏன்னா வரங்கள் என்பது ஏதோ ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா காலங்காலமாக தவறான ஒரு மனப்பான்மை, தவறான ஒரு விஷயம் நமக்கு போதிக்கப்பட்டு விட்டது. சிலருக்கு மட்டும் கர்த்தர் வரங்களை கொடுப்பார், அவங்க பேருக்கு கீழே தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஊழியர்கள் போட்டதுனால அவர்களுக்கு வரம் இருக்கு என்றும் நமக்கு எந்த வரமும் இல்லை என்று நினைக்கிறோம். வரம் யாருக்கு இல்லை தெரியுமா? ஆமென், சர்வெண்ட்டுக்கு இல்லை, மணவாட்டிக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் ஆஃப் கிஃப்ட்ஸ். கூட இருந்து உனக்கு என்னமா வேணும், ஒன்னமா வேணும், என்ன செய்வார்? அள்ளி அள்ளி கொடுப்பார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். என்ன ஒரு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்களா? நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் உங்கள் புருஷனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு இப்படி ஒரு புருஷன் வாய்க்காமல் போனா. ஆமாம், ரைட். கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு போய் என்ன செய்யலை, சரியாக சம்பாரிச்சு. கவலையே படாதீங்க, நமக்கு ஒரு மணவாளன் உன்னதத்தில் உண்டு. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செஞ்சிருக்கிறவர். இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய மணவாளன் மணவாட்டி யாராக இருக்கட்டும், அவங்களாம் தற்காலிகம், அவ்வளோதான். ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் தான் என்னன்னைக்கு நம்ம கையை பிடிச்சி நம்மளை நடத்த போகிறோம். நல்லா கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? ஆர் யூ பிரைட்? நீங்கள் ஆண்டவருடைய மணவாட்டியா? ரெடியாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தரிச்சிருக்கீங்களா? உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்கீங்களா? உங்களுடைய கண்களில், உங்களுடைய காதுகளில், உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய நடக்கைகளில், அவருடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி, கெத்துபாவின்படி நடந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்கிறோமா? உத்தமமாக இருக்குமா? நம்முடைய இருதயம் நம்மளை குறித்து இந்த கர்த்தருடைய வாசனத்தை கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு மணவாட்டியாக இருப்பதற்கு நான் தகுதி உள்ளவனா, நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ புறம் பேசுகிறோம், எவ்வளோ கோவப்படுறோம், எவ்வளோ பொய் பேசுகிறோம், எவ்வளோ அநியாயம் செய்கிறோம், எத்தனை பேர் ஏமாத்துறோம். யூ கேனாட் பி எ பிரைட். சர்வெண்ட்டாக இருக்கலாம், சர்வெண்ட்டாக இருக்கலாம். மணவாட்டியாக இருப்பதற்குன்னு ஒரு தகுதி இருக்கு. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறோம்? எத்தனை பேர் சுவிசேஷ பணியை உத்தமமாக செய்கிறோம்? ஒருவருக்கு ஆண்டவருடைய அன்பு நம்ம சொல்றது இல்லை தானே? அப்படி ஆயிட்டோம் இல்லை? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அலங்கரித்திருக்கிற அந்த வரங்கள் எங்க? கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி கூட நம்மளால ஜெபிக்க முடியாத, பரிதபிக்கப்பட்ட நிலைமை இன்னைக்கு சர்ச் வந்துருச்சுங்க. நான் பொதுவாக சொல்றேன், ஆண்டவரை துதிக்க முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, கைகளை உயர்த்தி ஆமென் ஜனங்களை ஆராதிப்பது இன்னைக்கு ரொம்ப கடினமாயிருச்சு. இட்ஸ் கெட்டிங் டஃபர். ஏன்னா இவங்களுடைய மனவாளி வேற. இவங்க ஆண்டவரை என்னவா பார்க்கறாங்கன்னா, இன்னும் பாகாலியா தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னவா பார்க்கல, ஈஸியா பார்க்கல. அவங்க தேவைகள் சந்திக்கப்படணும், அவ்வளவுதான். தேவைகள் சந்திக்கப்படலைன்னா இங்க வந்து உருன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு போகும், இது என்ன இன்னைக்கு இந்த ஏதோ பிரச்சனையோட தான் இந்த அம்மா உட்காந்துருக்கு. மூட்டை கட்டி கொண்டு வந்து உட்காந்துருக்கும். அவர் மூட்டை வச்சுட்டு இருக்காரு, உங்களுக்கு வரங்களை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை மாறணுமா? எத்தனை நாள் தான் நம்ம இன்னும் தேவைகளை ஆமென் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம்? உண்மைதான். இந்த நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த மணவாளன் திரும்ப வருகிற வரைக்கும் ஆமென் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும், தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், வியாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுல 100% முற்றுப்புள்ளி 100% முற்றுப்புள்ளி வராது. ஒன்று ரெடியாக இன்னொன்று வரும், ஒன்று ரெடியாக இன்னொன்று வரும். தட்ஸ் கிறிஸ்டியன் லைஃப். இதன் வழியாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். உங்க கூட இருக்கிறேன், உன்னை கைவிடல மகளே. போன பிரச்சனையை நோக்கிப்பார். நீ செத்துட்டியா, நீ முடிஞ்சு போனியா, போன முறை ஒரு பெரிய போராட்டம் வந்ததே, அதுல இருந்து உன்னை தப்பு வச்சல, இதுலயும் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லி உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை பிரச்சனைகள் தான் உறுதிப்படுத்தும்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரச்சனைகள் தான் உறுதிப்படுத்தும். வேற விதமான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் தயவு செய்து கேட்காதீங்க. இட்ஸ் a false gospel. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். நீ விலையேறப்பட்டவன். பிசாசுக்கு உன்னை கண்டா என்ன செய்யாது? பிடிக்காது. இப்படியாவது கரப்படுத்துவதற்காக முயற்சி செய்வான். ஹல்லேலூயா. கிஃப்ட்ஸை கொடுக்கிறார், அலங்கரிக்கிறார். ஆமென். ஒரு மணவாட்டி மூஞ்ச பார்த்தா தெரியுங்க, முகத்தை பார்க்க தெரியும். உண்மையில சொல்றேன். வாழ்க்கை கிருபைகள் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் வரங்கள் இருக்கும், அவங்க தேவனுக்காக பிரகாசித்து கொண்டே இருப்பாங்க. உலகத்தை நோக்கி ஓட மாட்டாங்க, பணத்தை நோக்கி ஓட மாட்டாங்க. இன்னும் சேர்த்தலாம் சேர்த்தலாம் சேர்த்தலான்ற எண்ணம் இருக்காது. கர்த்தருக்காக எதை ஆயிலும் அந்த கிஃப்ட்ஸ், அதுதான் நம்முடைய அலங்காரமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் உட்காந்து மேக்கப் போட்டுக்குவா, மேக்கப் போட்டுக்குவா, மேக்கப் போட்டுக்குவா. மணவாளன் என்ன செய்யணும்? வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியா இருப்பான். பவுல் சொல்லுகிறது போல, ஆமென், இன்னைக்கு நிழலாட்டமா நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் அவரை முகமுகமா பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது, நம்ம அவரை போல மாறி இருப்போம். பக்கத்துக்கு முகத்தை பாருங்க எப்படி இருக்காங்க. போன வாரம் பார்க்கும்போது சேஞ்சஸ். ஆனால் உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றம் உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? என்ன மாதிரி என் பிள்ளை நாள் ஒன்று வரும், நாள் ஒன்று வரும், எக்கால சத்தம் துணிக்கும். மணவாளன் வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு. உடனே பிதாவாகிய தேவன் சொல்லுவார் மணவாளன் இயேசு கிறிஸ்து, போ மணவாட்டி என்ன செய்வா? அழைச்சிட்டு வான உடனே மணவாளுடைய தோழனும் அவருடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து மணவாளனை ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்களாம். ஜூஸ் வெட்டிங்கில் தூக்கிட்டு வருவாங்க. எப்போ வரப்போறாருன்னு மணவாட்டிக்கு தெரியாது. அன்னைக்கு ஃபேஸ்புக்கும் இல்லை, வாட்ஸ்அப்பில் இல்லை, ட்விட்டரும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை. இவ காத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். திடீர்னு என்ன கேட்கும்? ஒரு எக்கால சத்தம் கேட்டவன தட்டப்புட்டான்னு எந்திரிச்சு என்ன செய்யணும்? இவன் ரெடியாகி ஆமென் திருமணத்துக்காக ஆயத்தம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி தான் வரப்போறார். திருடன் வருகிற விதமாய் அவர் வருகிற நாளாகிலும் நாளிகையாகிலும் அவருக்கு கூட தெரியாது. ஏன்னா நீ போன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அவருடைய பிதாவுடைய பொறுப்பு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் வருவார். ஆக்சுவலாக இதை ஜூயிஷ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க? அப்டக்ஷன் ஆஃப் த பிரைடுன்னு சொல்லுவாங்க. என்னது? அப்டக்ஷனை கடத்திட்டு போகிறது. த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? த்ரில்லிங். இதுதான் த்ரில்லிங்க. எப்போ வருவாருன்னு மணவாட்டிக்கு தெரியாது. இன்னி அப்பா அம்மா உட்காந்து அவங்க வந்தா இவங்க வரணும், இவங்க வந்தா அவங்க இந்த அந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது. அப்பா அம்மா அவங்க எதிர்பார்த்துட்டு இது எப்போ வீட்டை விட்டு மணவாளன் வருவாரு. கப்புன்னு என்ன செஞ்சிருவாரு? தூக்கிட்டு போக தான் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருவார். எக்கால சத்தம் துணிக்கும். அவர் என்ன செய்வார்? மணவாட்டிய பகல்லையோ இரவிலையோ நடுநீ எப்போ வருவார்னே தெரியாது. அப்படியே என்ன செய்வார்? தூக்கி கொண்டு போய் குப்பா பாருங்க. குப்பா எல்லாரும் சொல்லுங்க. குப்பா, குப்பை இல்லை, குப்பா. ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பாஸ்டருடைய மகளுடைய மேரேஜ். அவங்க போயிருந்தபோது சர்ச்சு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி, நம்ம சர்ச்சு சைஸ் தான் இருந்துச்சு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் வேற ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு போனால் அதை பார்த்தவொன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, இங்கே மணவாளனும் மணவாட்டியும் மாப்பிள்ளையும் பொண்ணும் நிற்கிற இடத்துல அழகாக குப்பா பண்ணியிருந்தாங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பியூட்டிஃபுல். சர்ச்சினுடைய தரம் முழுவதும் வெள்ளை, பியூர் ஒயிட். சர்ச் நம்மள மாதிரியே சர்ச் இந்த சைஸ் தான். ஃபுல்லாக சைடெல்லாம் ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒயிட் அண்ட் ப்ளூ எல்லாம் இஸ்ரேலுடைய கலரு. மேலே டாப் எல்லாம் கலரு. கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிற இடத்துல 4 கால் வச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக குப்பா செஞ்சுருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே பிரசங்கமெல்லாம் மாறி போச்சு. நான் சொல்லிட்டேன், பிரசங்கத்தையும் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு. நான் தான் அந்த மெசேஜில் அந்த கல்யாணத்தில் செய்தி கொடுத்தேன். குப்பா வச்சு அழகாக ஒரு திருமணத்தை எப்படி இருக்குன்னு நான் என்ன செஞ்சேன்? அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. பைபிளில் இப்படிலாம் இருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவில் அக்னி ஸ்தம்பமாயும் ஆண்டவர் அந்த குப்பால தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தார். திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனா நம்மளை தம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்படி மகிமை, அவருடைய பிரசன்னம் என்கிற அந்த குப்பாவுக்கு கீழே கொண்டு போய் நிறுத்தி தான் நம்ம கையை பிடிக்க போறார் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணுங்க, அந்த சர்ச்சில் ஒரு குப்பாவை போட்டு அழகா பியூட்டிஃபுல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் உடனே அவங்ககிட்ட போய் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன். யாருக்காவது என்ன செய்யும்? ஆனால் செலவு ஜாஸ்தி. நான் தான் சொன்னேன், மாப்பிள்ளை செலவு பண்ணி தாங்க, வேறு வழியில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த குப்பாவுக்கு கீழே கல்யாணம் என்ன செய்யும், நடக்கும். இங்கே தான் திருமணம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்காக தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் பாடுபடுறேன், ஏன் சகித்துக் கொள்கிறேன், ஏன் நிந்தனைகள், அவமானங்கள், ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் இன்னும் ஆண்டவர் விடாமல் நீங்களும் நானும் பிடிச்சிருக்கிறது ஒரே நோக்கம், அங்கே நிற்கணும். என் மணவாளனுடைய கையை பிடிச்சு நம்ம என்ன செய்யணும், நிற்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார்? சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ தான் மனவாட்டி. எல்லாரும் அங்கே நிற்க போகிறதில்ல. சைடில் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களும் சர்ச்சு விசுவாசிகள் தான். ஆமென். அவர்களும் சர்ச்சு விசுவாசிகள். அவர்கள் மனவாட்டே இருப்பதற்கான வாழ்க்கை என்ன செய்யல, வாழல. கையை பிடிச்சு நிற்கிறவ கடைசி வரைக்கும் தன்னுடைய உத்தமத்தில் என்ன செஞ்சவன், நின்னவன். தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவன். தன்னுடைய விளக்குல என்ன இருந்துச்சு? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜூயிஷ் வெட்டிங்கில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நான் பைபிளோட இணைச்சு நான் என்ன செஞ்சேன், உங்களோட பேசினேன். க்ளீனாக உங்களுக்கு வசனங்களுக்கு நான் காமிச்சிட்டே வந்தேன். ஆனால் இது மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். என்னன்னா, இன்றைக்கி யூதர்களுடைய திருமணத்தை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நீங்கள் போய் ஜூயிஷ் வெட்டிங்னு அடித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அத்தனையுமே இருக்கும். ஏன்னா இட்ஸ் பிப்ளிக்கல் இல்லையா? இப்போ நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்கிறோம். ஆனால் பைபிள் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதுதான் கர்த்தருடைய வசனத்தோட இணைஞ்சு போகும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வசனம்லாம் எப்படி இருக்குது, அழகாக பிரகாசமாக புரியுது. இன்ஃபேக்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுது. என்னன்னா, இது நீங்கள் பார்க்குற பிக்சர் என்னன்னா, மணவாளன் மணவாட்டின் கையை பிடிச்சி அந்த திருமணம் முடிஞ்ச உடனே மணவாளன் நின்று கொண்டு இருப்பா. கவனிங்க, உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் உதைக்கும். மணவாட்டி மணவாளனை 7 முறை சுற்றி வரணும். யாரு மணவாட்டி என்ன செய்யணும், மணவாளனை 7 முறை சுற்றி வருவா அந்த வெட்டிங் முடிஞ்ச உடனே. எனக்கு இது வேற எங்கேயோ இல்லை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. பைபிள் அப்படி ஆண்டவரே எங்கேயாவது இருக்குதா? ஏன் மணவாட்டி மணவாளனை 7 முறை சுற்றி வரணும்? வாட்ஸ் த ரீசன் படிக்கும் போது வசனம் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்காக நம்ம சர்ச்சில் நடக்கிற கல்யாணங்கள் இப்போ ரீசெண்டாக ஒன்று நடக்க போகுது. அதுக்காக மணவாட்டியை சுத்த விட மாட்டேன் தம்பி, பயப்படாதீங்க. வேணும்னா சொல்லுங்கள், அதையும் செஞ்சுருவோம். அதுக்கு நமக்கு வசனம் இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பட் பாயிண்ட்டு சுற்றுறது பாயிண்ட் கிடையாது, அதனுடைய சத்தியம் தான் முக்கியம். வாசிங்களேன், எரேமியா 31ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஜெரமையா ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? 31ஆம் அதிகாரம் 22 எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன், சத்தமாக வாசிப்போம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய், ஊர் சுத்துவாயின்னு கேட்குறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு என்ன செஞ்சாங்க, தேவனை விட்டு விலகி சென்றார்கள். அதான், நீ எந்த மட்டும் என்னை விட்டு நீ விலகி திரிவாய். வாசிங்க அடுத்தது. பூமியிலே, சத்தமாக வாசிங்க, பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். இங்கிலீஷில் போட்டிருக்கு, she will encircle her husband. புருஷனையே சுற்றி வருவாளாம். எத்தனை பெண்கள் புருஷனை சுற்றி வரீங்க? சுற்றி பாஸ்டர் எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. காலையில் நான் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரோம், நிம்மதியாக இருக்கலாம்னு தான் என்ன செய்கிறோம். நீங்கள் வேறு சொல்லி கொடுத்துறாதீங்க சுற்றி வரணும்னு. ஏற்கனவே தொல்லை தாங்க முடியல. ஒரு நாளைக்கு 10 ஃபோன் எங்கெங்கே இருக்கீங்க. அதுதான் நான் வேலைக்கு போயிருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? சாப்பிட்டீங்களா, எப்போ திரும்ப வருவீங்க, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க? அது மனைவிகள் அப்படித்தான் இல்லையா, புருஷனையே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனாங்க. ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய பிள்ளைங்க அவரையே, மணவாட்டி என்பவள் அவரையே சுற்றி வருகிறவள். நம்ம சர்ச்சில் சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சர்ச்சிலே தான் சுற்றி இருப்பாங்க. சர்ச் ஓப்பன் பண்ணால் இங்கே தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு மணவாளனை விட்டு பிரியறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. they want to be in the presence of God. presence of God. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு அர்த்தம், கல்ச்சர் படி இதனுடைய அர்த்தத்தை நான் படிக்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கவனிங்க, ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் எங்கிருந்து எடுத்தார்?
பைபிள் அதுக்கு ஏவாளை ஏற்ற துணைன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? ஏற்ற. ஏற்ற துணை என்கிற வார்த்தை எபிரேய மொழியில் எசர். எல்லாம் சொல்லுங்க, எசர். எபினேசர். எல்லாம் சொல்லுங்க, எவன். சொல்லுங்க, நான் சொல்லுது எவன், எசர். அதுதான் எபினேசர். எவன்னா கல்லு, எசர்னா சுற்றி இருப்பதுன்னு அர்த்தம், சரவுண்டுன்னு அர்த்தம். அப்போ எபினேசர்னா மதிலை போல சுற்றி இருப்பவர்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் ஏவாள என்னன்னு சொல்றாரு? எசர்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் கணவனை சுற்றி இருப்பவள்னு அர்த்தம். கணவனை சுற்றி சுற்றி வருகிறன்னு அர்த்தம். உண்மையாகவே ஒரு பெண் துணையா இல்லாத ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த உலகத்தில். நாம நினைக்கிறோம் ஆண் இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் உண்மையிலேயே ஆணுக்கு தான் யார் பாதுகாப்பு? என்ன பிரதர், ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்களேன் ஒரு ஆமென். நான் வந்து ஒத்துக்கிறது, இதில் ஒன்று தயங்குறது. எனக்கு பாதுகாப்பு என் மனைவி தான். ஷீ ப்ரொடெக்ட்ஸ் மீ பை ப்ரேயர். நல்லா சமைச்சு எனக்கு கொடுக்குறா, என்னை பார்த்துக்கிறா. ஷீ ப்ரொடெக்ட்ஸ், ஷீ சரவுண்ட்ஸ் மீ. என்னை சுற்றி சுற்றி வர்றா. என்னன்னா ஆண்களுடைய மூளை இருக்கு பாருங்க, அது நேராக பார்க்கும். பிகாஸ் ஹி லீட்ஸ். ஆண் யாரு? ஹி லீட்ஸ். ஹி இஸ் த லீடர். அவன் முன்னின்று நடத்துகிறதுனால ஆணுக்கு பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் யோசிக்க முடியும். பிகாஸ் வி லீட். நாங்கள் குடும்பத்தை முன்னின்று நடத்துகிறதுனால நாங்கள் முன்னோக்கியே பார்ப்போம், நாங்கள் பின்னாடி பார்க்க மாட்டோம். ஆனால் பெண்களுக்கு எல்லா பக்கமே கண் இருக்கு. ஆமென். அவங்க குடும்பம் முழுவதும் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. கணவனையும் பார்ப்பாங்க, பிள்ளைகளையும் பார்ப்பாங்க, மாமியாரையும் பார்ப்பாங்க, மாமனாரையும் பார்த்து, அவங்க அப்பா அம்மாவும் பார்த்து, உறவுகள் எல்லாத்தையும் பார்த்து, எல்லாத்தையும் கட்டி வச்சிருவாங்க. நமக்கு பேர் கூட ஞாபகம் இருக்காது. காலையில் எழுந்தவுடனே சிந்தியா சொல்லுவா, இன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருக்கும், சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேருடைய பர்த்டே. மேக்ஸிமம் நீங்கள் உங்களுடைய பர்த்டே டேட்ஸ் அவளுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா காலையில் இருந்தோன்னா முதல் வேலையாக சொல்லுவார், நீங்கள் இவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு பர்த்டே. நமக்கு ஏன் பர்த்டே மட்டும்தான் ஞாபகம். அது 1ஆம் தேதி வந்ததுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிகாஸ் see we see straight but they see in circles. பெண்கள் எப்படி பார்ப்பாங்க? சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க பேசுறதுமே சுத்தி சுத்தி தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது நமக்கு புரியவே அப்படிதானே சிஸ்டர்? நாங்க வெட்டொன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவோம். பெண்கள் மட்டும் இல்லை, என்ன பேச வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் சொல்லவும் மாட்டாங்க. சொல்லி தொலை, என்ன தான் சொல்ல வர, உனக்கு என்ன தான் வேணும், அது என்ன செய்யாது, ஆண்களுக்கு புரியாது. பிகாஸ் ஆண்டவர் அவங்களை எப்படி தான் வச்சிருக்கிறாரு? சர்க்கிளில் தான் வச்சிருக்காரு. அதை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதையும் ஆண்டவர் பைபிளில் காமிச்சு கொடுத்தாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மணவாளனே சுற்றணும், மணவாளனே சுற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் வி பிரைட்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குமே, ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாஸ்டர், சூப்பராக இருக்கு. ஆமேன். உண்மையிலே நீங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக பேசுகிறீங்கன்னு பேசுகிறதுக்காக வரல. இதன்படி நம்ம வாழலைன்னா நம்ம மனவாட்டி இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மணவாளன் வந்து என்ன செய்வார்? இன்னொரு விஷயம் கூட இருக்குது, பட் அதுக்கு என்னால் வசனம் கண்டுபிடிக்க முடியல. பட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரே கோப்பையில் என்ன செய்வாங்க? மறுபடியும் என்ன செய்வாங்க? அந்த கவனன்ட் கப்பை, திராட்சை ரசத்தை அவங்க குடிப்பாங்க. நம்ம ஊரில் பெப்சியில் குடிப்பாங்க, பெப்சி கொக்கோ கோலாவில் குடிப்பாங்க. உள்ள ஒரே ஸ்ட்ராவை போட்டு 2 பேரும் குடிப்பாங்களாம்மா. இவங்கெல்லாம் அங்கிருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது நமக்கு. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்ன, அந்த கப்பை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரே கப்பை மணவாளன் கீழே போட்டு என்ன செஞ்சுருவார்? தன்னுடைய ஷூஸில் அதை மிதித்து உடச்சி நொறுக்குவார். இது இன்றைக்கும் செய்கிறாங்க, ஜூயிஷ் பீப்புள் செய்வாங்க. பட் எனக்கு அது பைபிளில் எந்த ஒரு எவிடன்ஸஸையோ அல்லது அது கனெக்டிங் வேர்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த கிளாஸை உடைக்கிற அர்த்தம்னா, என் மணவாட்டி குடித்த கப்பில் இனிமேல் வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? குடிக்கூடாது. தட்ஸ் இட். அவளுக்கு மட்டும்தான் அந்த கப்பு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? அவளுக்கு மட்டும்தான் கப்பு. என்னோட கூட உடன்படிக்கை செஞ்சுட்டா, முடிஞ்சு போச்சு. ஆமேன். இந்த கப்பில் குடிப்பதற்கு வேறு யாருக்குன்னு இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் குடிக்க வேண்டிய கோபாக்கியினுடைய கோப்பையை அவர் குடிச்சிட்டு, ஆமேன், நீங்களும் நானும் குடிக்க வேண்டிய, ஆமேன், அந்த ஆமேன் wrath of God, தேவனுடைய கோப அக்கினியின் கோப்பையை அவர் என்ன செஞ்சார்? குடிச்சிட்டு நம்மோடு கூட என்ன செஞ்சார்? உடன்படிக்கை பண்ணார். தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து
நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணார். எதுக்கு தெரியுமா? கொண்டு போய் நமக்காக ஆயத்தம் பண்ண அந்த பிரைடல் சேம்பருக்குள்ள, அந்த அறைக்குள்ள, நமக்காக ரெடி பண்ண அந்த அறைக்குள்ள நம்மளை என்ன செய்கிறார்? கொண்டு போய் நித்தியமத்துடைய மனவாட்டியை நம்ம தன்னை வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணார். எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஹியர். எல்லாமே எங்கே ஆரம்பிச்சிச்சு? பந்தியில் ஆரம்பிச்சிச்சு. நாம் ஒவ்வொரு நாள் தேவனுடைய பந்திக்கு வந்து நம்ம ஆமென் என்ன எண்ணங்களோடு என்ன நினைவோடு புசிக்கிறோன்னு எனக்கு தெரியல. சிலருக்கு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளனா மனசு அடிச்சுக்குமா, ஏன்னே தெரியாது. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. இது சடங்காசாரமோ சம்பிரதாயமோ அல்ல, நல்லா நினச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் நான் ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிருக்கேன், நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் கம்யூனியன் சர்வீஸில் பங்கேற்க போகிறதில்லைன்னா நீ என்ன சொல்கிற தெரியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நான் உடைய மனவாட்டியாக இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அவர் அந்த கப்பெடுத்து கொடுக்குறார், குடி குடி. நீ குடிச்சாதான் நீ என்னுடைய மனவாட்டி, நீ ஒத்துக்கொள்ளுகிற. ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் நீங்க இதுல இருந்து பங்கேற்காம நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே உங்களுடைய மனவாட்டியா இருக்க எனக்கு என்னல்ல விருப்பம். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது மூழ்கி ஞானசானம் எடுக்கலன்னா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னைக்கு நீங்க மூழ்கி ஞானசானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க மனவாட்டி. அன்னைக்கு தான் நீங்க மனவாட்டி. Understand? You have to take part in the cup as well as you have to mikwa பண்ணணும். தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிக்கணும். மூழ்கி எந்திரிக்கும் போது என்ன சொல்ற? ஆண்டவரே இனிமேல் உமக்கு நான் சொந்தம், உமக்கு நான் சொந்தம், இனிமேல் எனக்கு நான் இல்லை, சொந்தம் இல்லை. எவ்வளோ அழகான ஒரு பிக்சர் ஆண்டவர் பைபிள் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் உங்கள் பைபிளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? நான் வேறு எங்கேருந்து பேசலை, எங்கேருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இட்ஸ் ஆல் தேர் இன். எப்படியாக நீங்கள் அவர் மனவாட்டி ஆகணுன்றது அவருடைய விருப்பம். இனிமேலும் நீங்கள் அவர் என்னென்னு அழைக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் பிரதர். தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும், வியாகுலங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் மணவாளன் கிளீனாக சொல்லிட்டு போனார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. என்னைக்கு விடுதலை? அவர் வந்தால் தான் விடுதலை. நீங்கள் மட்டும் போராடலை. கடந்த வாரம் சொன்ன சர்வ சிருஷ்டியும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? அவருடைய வருவைக்காக பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு உண்மை நான் சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். இன்னைக்கு தயவு செய்து போலியான உபதேசங்களை கேட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்கிற பிரசங்கங்களை கேட்டு ஏமாந்து விடாதுங்க. நம்முடைய மணவாளன் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் சீக்கிரமா வருவேன், இந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நான் வருவேன். இதன் வழியா போகிறதுக்கு நீங்க தனியா போறதில்லை, உங்க கூட யார் இருக்க போறா? பரிசுத்த ஆவியானவர் இருந்து நடத்துவார். That's real Christian life. Real Christian life. இனி அவரை நீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்க, பாகாலி, மாஸ்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டீங்க. நீர் என்னுடைய மணவாளன். எழும்பி நிற்போமா? Thank you Father God. எல்லாரும் எழும்பி நிற்போம். நீர் என்னுடைய மணவாளன். Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகின்றேன். இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றேன். கைகளை ரெண்டை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றேன். என்னோட இயேசுவே, இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே
ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையாகவே கர்த்தரை கரம் பிடித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய உத்தமத்தில் உண்மையா இருந்திருக்கிறீங்களா? சகோதரியே, உங்களுடைய வஸ்திரம் கரைவிடாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களா? உங்களுடைய மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீ அப்பழுக்கற்றவன் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுடைய உன்னுடைய உறவு எப்படி இருக்கு? How is your spiritual life? மணவாட்டின்றவ மணவாளனை சுத்தி வருகிறவளாச்சே. எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உனக்குள்ள நெருக்கம் அதிகமா இருக்கு? உலகத்துக்கும் பணத்துக்கும் உலக பிரகாரமான ஆடம்பரங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிற நீ தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற? சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உண்மையா நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எஜமானன், நான் வேலைக்காரன் என்கிற ரீதியில நான் வாழ்றேன்னா நன்மைக்காக மட்டுமே வாழுவேன். ஆனா என் மணவாளனுக்காக நான் வாழ்றேன். See, I do not live for the approval of my master. I live for the affection of my bridegroom. நான் ஒரு எஜமானன், நான் ஒரு வேலைக்காரன், அவருடைய அப்ரூவலுக்காக நான் வாழல. அவர் என்னுடைய மணவாளன், அவருடைய அஃபெக்ஷனுக்காக நான் வாழ்றேன். அவருடைய அஃபெக்ஷன் தான் எனக்கு முக்கியம். அவருடைய அன்பு தான் எனக்கு முக்கியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஓ இயேசுவே, 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 ஆண்டவரே வருவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. ஒருவேளை தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் போய் பாவத்துல ஏதாவது ஒன்றில் நீங்க அடிமையா இருப்பீங்கன்னா இந்த காலையில் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் ஓடி வரப்பா. கமான் பிரதர், கண்களை மூடி இயேசுவே, 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 மறுபடி Santara di andare a massacrare.